அடுத்த பேஜ்ல இருந்து ஆரம்பி. ஓகேவா? ஓகே. டேய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் சால்வ் பண்றதுக்கு ஓகேவா ஒரே ஒரு மெத்தட் அந்த மோடி மெத்தட் தான் இருக்கு ஓகேவா. ஏன்னா அதுல வந்து ஐபிஎஃப்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 இது யூஸ் பண்றோம் ஓகேவா. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, இந்த ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஓகேவா. இதுல நீங்க எனக்கு எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் போடுறதா பெஸ்ட் ஓகேவா. ஏன்னா அதுதான் இருக்கிறதுல கம்மியான இது கொடுக்கும். இது வந்து நம்ம மினிமைசேஷன் ப்ராப்ளம் தான் இந்த இது ஓகேவா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளவு கம்மி இது ஃபுல்லாவே அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளவு குறைக்க முடியும்னு பாக்குறதா இந்த ப்ராப்ளமே ஓகேவா. இந்த லெசனே அதான் மினிமைசேஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே ஓகேவா. இப்போ வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், இந்த லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, ஓகல்ஸ் இருக்குல்ல, இந்த ஓகல்ஸ் தான் இருக்குல்ல கம்மியான வேல்யூ வரும். அதனால எனக்கு கேட்டா பெஸ்ட் வந்து ஓகல்ஸ் போறதா பெஸ்ட் ஓகேவா. அவங்க சப்போஸ் வேற ஏதாவது கேட்டாங்கன்னா அது போகுது. இல்ல நான் சொல்றேன் ஜென்ரலா கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா ஓகல்ஸ் போயிருங்க ஸ்ட்ரைட்டா. ஓகே ஓகே நான் ஒவ்வொரு மெத்தட் சொல்றேன். ஏன்னா இப்போ ஓவல்ஸ் எல்லாம் மத்த 2 இடத்துலயும் ஒன்னு ஈக்குவலா வரும், இது அதோட அதிகமா வரும் மத்த 2 மெத்தட்லயும். இதுல வந்து 6 மார்க் வந்து இந்த லீஸ்ட் காஸ்ட் இல்லன்னா நார்த் வெஸ்ட்ல கேட்பான்டா. 10 மார்க் வந்து வெர்பல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி மோடி யூஸ் பண்ணனும். அவ்வளவுதான். எதனால யூஸ் பண்ணி மோடி யூஸ் பண்ணலாம். ஆமா 6 மார்க் வந்து மோடி கேட்க மாட்டான். இல்லனா 6 மார்க்ல இங்க மோடி வந்து அடுத்தடுத்த ஐட்ரேஷன் போகாம ஸ்ட்ரைட்டா ஆன்சர் வர மாதிரி கொடுத்துட்டு 10 மார்க்ல இருந்து அடுத்தடுத்த ஐட்ரேஷன் போற மாதிரி கேட்கலாம் மோடியில. எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, நீங்க சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே. ஏன்னா உங்க ஸ்கிரீன்ல வேறமோ யுவர் ஏவிஜி ஃப்ரீ ஆன்டிவைரஸ் லைசன்ஸ் அப்படின்னு வருது. ஒரே செகண்ட் அது கவனிக்காம விட்டேன். சரி இப்போ வந்துருச்சா? வந்துருச்சுங்க. அடுத்து எங்க வேணும்னு சொல்லுங்க, நான் நவுத்திட்டே வரேன். ஓகே ஃபர்ஸ்ட் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ஓகேவா. இந்த 3 மெத்தட் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது மினிமைசேஷனா செக் பண்ணிக்கணும் ஓகேவா. இல்ல ஃபர்ஸ்ட் மினிமைசேஷனா செக் பண்ணணும் ஓகேவா. அடுத்துதான் வந்து நீங்க சொன்னது டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை. இப்ப வந்து டிமாண்ட் மினிமைசேஷன் தான் செக் பண்றது. அவங்க கொஸ்டின்ல கொடுக்கறதா மினிமைசேஷன். சப்போஸ் மினிமைசேஷன் இல்லைன்னா ஒருவேளை மேக்ஸிமைசேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமைசேஷன் கேட்டிருந்தாங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். இது இல்ல அது கடைசியில இருக்கும்டா, கடைசியில எழுதிருப்போம்டா. சரி ஓகே சரி சொல்லு. ஓகேவா. இந்த இடத்துல வந்து ஈக்குவலா இருக்கு, சப்ளை ஈக்குவலா இருக்கு, டிமாண்ட் ஈக்குவலா இருக்கு. ஸ்ட்ரைட்டா நம்ம ப்ராப்ளம்க்கே போயிடலாம் ஓகேவா. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னா டாப் லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஓகேவா. டாப் லெஃப்ட்ல செல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஓகேவா. அந்த இடத்துல வந்து இப்ப அது உள்ள இருக்கிற வேல்யூ எல்லாம் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அது அந்த டிமாண்டும் சப்ளையும் மட்டும் தான் பார்க்கணும் ஓகேவா. இப்ப வந்து அந்த அந்த செல்ல வந்து சப்ளை வந்து 70 சொல்லியிருக்காங்க, டிமாண்ட் 65 சொல்லியிருக்காங்களா? ஐசே சொல்லு. ஓகே அது கீழே பாரு, கீழே பார்த்த டிமாண்ட், இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சப்ளை இருக்கு ஓகேவா. இப்ப நீங்க வந்து கீழே இருக்கிற டைகிராம் பாத்துக்கோங்க. அந்த ஐபிஎஃப்எஸ் போட்டு கீழே ஒரு டைகிராம் வரைஞ்சிருக்கலாம், அது பாத்துக்கோங்க. அதுலதான் ஸ்ட்ரைட்டா எழுதிட்டேன் ஓகேவா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து டிமாண்ட் 65 இருக்கு, சப்ளைனா 70 இருக்கு. நம்ம அந்த 65 வந்து ஒரு சின்ன பாக்ஸா போட்டுட்டு 65 வந்து அடிச்சு விடுறோம் ஓகேவா. சப்ளை வந்து இப்போ 65 போக பேலன்ஸ் 5 இருக்கு சப்ளை ஓகேவா. சரிப்பா புரியலையே? புரிஞ்சுதுல. ஓகே நான் ஆழ்ந்து சிந்தனைகளுக்கு போயிட்டு இருக்கேன். இப்பதான் நான் வந்து கவனிக்கிறேன். அதான் இப்பதான் கவனிக்கிறியா? ஓகே திரும்ப சொல்றேன். இப்ப வந்து அந்த செல்ரா நீ சொல்றா புரிஞ்சுடா ஓகேவா. இப்ப வந்து டிமாண்ட் வந்து அந்த இது 0. ஓகே டிமாண்ட் வந்து அந்த இடத்துல இப்ப 0 ஆயிடுச்சு ஓகேவா. அப்பனா நம்ம வந்து அந்த காலத்தையே விட்டுறலாம், அந்த காலத்தை விட்டுறலாம். அடுத்து அந்த 2 காலம் தான் இருக்கு, கியூ காலம், ஆர் காலம் ஓகேவா. அந்த கியூ காலம் அந்த பேலன்ஸ் இருக்கிறதுல டாப் லெஃப்ட் பார்த்தோம்னா 7 ஓகே 7 இருக்கு. அதுக்கு வந்து இப்ப சப்ளை வந்து ஆல்ரெடி 70ல இருந்து 65 போயிடுச்சு, பேலன்ஸ் 5 தான் சப்ளை இருக்கு. டிமாண்ட் வந்து 42 இருக்கு ஓகேவா.
அப்ப சப்ளை அந்த 5 வந்து 5 கொடுத்துடலாம். சப்ளை அவங்க 42ல 5 கொடுத்துட்டு பேலன்ஸ் 37 ஓகேவா, பேலன்ஸ் 37 இருக்கு, சப்ளை 0 ஆயிடுச்சு. ஓகேவா, அப்பனா அந்த ரோ போயிடுச்சு ஃபர்ஸ்ட், அந்த ஏ ரோ. எது ஃபுல்லா 0 ஆகுதோ அதை எழுதணுமா? இல்லடா, சிம்பிளா சொல்றேன் பாரு, ஈஸியா புரியுற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நார்த் வெஸ்டா 5 பாக்குற 5ங்கிற இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து டிமாண்டு எவ்வளவு வேணுங்கிறது, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் சப்ளை நம்மளுக்கு தரது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர்ல கீழே வந்து டிமாண்டு எவ்வளவு தேவைப்படுது, 65 தேவைப்படுது. கரெக்டா? கேக்குதாடா நான் பேசுறது? கேக்குது. இப்ப 65 தேவைப்படுது. இப்போ அந்த 70ல இருந்து 65 5வது பாக்ஸுக்கு கொண்டு வந்து எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ 65 வந்துருச்சா? இப்போ 70 ஐட்டம்ஸ்ல இருந்து 65 நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற 5 அங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. இப்ப எனக்கு வந்து இந்த 65 வந்து கேன்சல் ஆயிருச்சு. நான் சப்ளை பண்ண 65னால கீழே இருக்கிற 65 வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அந்த இடம் 0 டிமாண்ட் ஆயிருச்சா? ஆமா ஆமா. இப்ப அந்த ரோ ஃபுல்லா 0 ஆயிருச்சு. அப்ப அந்த ரோவே ஃபுல்லா கேன்சல் பண்ணிடலாம். யூஸே பண்ண மாட்டோம் அந்த ரோவை. ரோவா காலமா? சாரி, காலம் மாத்தி சொல்லிட்டு காலம். சாரி, காலம். அடுத்ததா வந்துட்டு கியூ. இதுதான் நெக்ஸ்ட் இருக்கிற நார்த் வெஸ்ட் கார்னர். கரெக்டா? இப்போ எனக்கு வந்து டிமாண்ட் வந்து 42 இருக்கு. ஆனா என்னால சப்ளை எவ்வளவு கொடுக்க முடியும் அந்த ரோ வச்சு? 5 தான் என்கிட்ட சப்ளை இருக்கு. அந்த 5 கொண்டு வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த 5 சப்ளைய 42 டிமாண்ட்ல மைனஸ் பண்ணனா எனக்கு இன்னும் 37 டிமாண்ட் வேணும். 37 ஐட்டம் வேணும் ரிமைனிங். ஓகே. ஆனா இந்த சப்ளை வந்து எனக்கு 0 ஆயிருச்சு. நம்ம எழுதணுமா? என்னடா? இந்த குட்டி பாக்ஸ் போட்டு நம்ம என்ன அங்க குடுக்குறோமோ அதை தான் எழுதணும். ஆமா, கரெக்ட். நீ என்ன வந்து குடுக்குற, டிமாண்டுக்கு நீ எவ்வளவு குடுக்குற அப்படிங்கறது தான் எழுதணும். இப்ப இந்த 5 வந்து 0 ஆயிருச்சு. இதுக்கு மேல அந்த இதை வச்சு சப்ளை பண்ண முடியாது. கரெக்டா? இப்ப அந்த ஏங்கிற ரோ ஃபுல்லா கேன்சல் பண்ணிடலாம், வேண்டியது இல்ல. ஆமா. இப்ப நார்த் வெஸ்ட் வந்து 4. அடுத்து 4. ஓகேவா? அதுல எனக்கு இன்னும் 37 இருக்கு மிச்சம் டிமாண்ட். ஆமா. அந்த இங்க இருக்கிற வந்து சப்ளை வந்து 30. அதை எடுத்து இங்க போட்டுறேன் 4ங்கிற பாக்ஸ் பக்கத்துல. ஓகே. இப்ப அந்த 30 கேன்சல் ஆயிருமா? இனி அதனால என்ன அதுல இருந்து சப்ளை பண்ண முடியாது. அந்த ரோ ஃபுல்ல 7 டிமாண்ட். அது கீழே வந்து பக்கத்துல எழுதிக்கோ. இப்ப இந்த பிங்கிற ரோ ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 50 இருக்கா? அடுத்த நார்த் வெஸ்ட் என்ன? 7 தான் அடுத்த நார்த் வெஸ்ட். அது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது, கியூ காலம்ல இருக்கிறது. எனக்கு எவ்வளவு தேவைப்படுது? 7 தான் தேவைப்படுது. அதுல 7 கொடுத்து இது 43 கொடுத்துறேன். இதுலயே 43 கொடுத்துறேன். இப்படி உனக்கு கரெக்டா இந்த 7 43 பிரிஞ்சு கரெக்டா வந்து கேன்சல் ஆயிருச்சுன்னா நீ போட்டது கரெக்ட். அவ்வளவுதான். ஓகே. கடைசில 0 வந்துரும்டா. கடைசில டிமாண்ட் 0 ஆயிரும், சப்ளையும் 0 ஆயிரும் கடைசில. அவ்வளவுதானா? இவ்வளவுதான் நார்த் வெஸ்ட். அடுத்து லீஸ்ட் காஸ்ட். டேய், அது மல்டிப்ளை பண்ணி எழுதுறதும் அதான் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஆமா ஆமா. அது என்ன பெரிய குட்டி குட்டி டப்பாக்குள்ள இருக்க 5 65 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணனும், அவ்வளவுதானே? அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அத தான் நீ வந்து மாடி மெத்தட்ல யூஸ் பண்ணுவ. அது எல்லாரும் சொல்லிடுறோம். சரத்து சொல்லு. ஓகே. உனி அடுத்து வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். டேய், இத சொல்றா மல்டிப்ளை பண்றது. எனக்கும் தெரியாதுடா. மல்டிப்ளை பண்ணி அது எங்க யூஸ் பண்ணுவோம்? டேய், அது வந்து அடுத்து மோடி போகும்போது சொல்றேன்டா. இது மல்டிபிள் பண்ணி வந்து வரது டோட்டல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். டேய் யாரா? டேய், இப்போ இந்த 65 5 எல்லாம் இருக்காடா. இப்போ இந்த 6 அந்த பாக்ஸ் குள்ள இருக்கு குட்டி பாக்ஸ், அந்த பாக்ஸ் போட்ட இடம் அது எல்லாத்தையுமே மல்டிப்ளை 65 into 5 plus 7 into 5 plus 4 into 30 plus 7 into 7. ஒரே செகண்ட். இங்க எழுதியிருக்கான் பாரு. 65 into 5 5 into 7 30 into 4. இதெல்லாம் இந்த பாக்ஸ்ல இருந்து வந்த வேல்யூஸ். இது எல்லாத்தையுமே சைட்ல எழுதி ஆட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து நம்ம கடைசியா யூஸ் பண்ணுவோம் மாடி மெத்தட் யூஸ் பண்ணும்போது. அது வந்து சரத் சொல்லுவாரு. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கும் தெரியாது. ஓகேவா? உனி அடுத்து வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஓகேவா?
லீஸ்ட் காஸ்ட் இப்போ வந்து நார்த் வெஸ்ட் வந்து அந்த டாப் லெஃப்ட் வேல்யூ பார்த்தோமா, இப்போ வந்து லீஸ்ட் காஸ்ட் பேருக்கு ஏத்த மாதிரி லீஸ்டான இருக்கிற வேல்யூ பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து 5 7 8 4 4 6 6 7 7 இருக்கு. இந்த வேல்யூ இங்க இந்த செல்லுல. ஓகேவா? இதுல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து 4ஆ 2 இடத்துல 4 இருக்கு. நாம ஏதோ ஒரு 4 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே. எந்த 4 வேணா எடுத்துக்கலாமா? எந்த 4 வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஸ்டார்டிங் எடுக்கிறத பொறுத்து இந்த மாதிரி நிறைய இடத்துல வரும். இப்ப 2 7 இருக்குன்னா 2 அது சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி மாற நமக்கு கடைசியில வர வேல்யூ மாறும். அந்த டோட்டல் டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து மாறும். ஓகே சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4 நான் வந்து இந்த பி ரோல இருக்கிற 4 பி ரோல பி காலம்ல இருக்கிற 4 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த இடத்துல டிமாண்ட் வந்து 65 இருக்கு, சப்ளை 30 தான் இருக்கு. நான் அந்த இப்போ வந்து 30 சப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? சப்ளை 0 ஆயிடுச்சு. ஏன்னா டிமாண்ட் இன்னும் பேலன்ஸ் 35 இருக்கு. ஓகேவா? அப்பனா பி காலம் முடிஞ்சுது. அடுத்து இருக்கிறதுலே லோ பி காலம் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த 2 4 முடிஞ்சு போயிடுச்சு, 6ம் போயிடுச்சு. ஓகேவா? பேலன்ஸ் இருக்குது பார்த்தோம்னா 5 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டா எடுத்து. ஓகேவா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அதுக்கு டிமாண்ட் 35 இருக்கு. ஏன்னா சப்ளை வந்து 70 இருக்கு. ஓகேவா? எனக்கு டிமாண்ட் 35 ஆனா போனோம். ஓகேவா? அப்ப டிமாண்ட் 35 கொடுத்தாச்சு. பேலன்ஸ் சப்ளை 35 இருக்கு. அப்பனா பி காலம் வந்து முடிஞ்சிருச்சு. டிமாண்ட் 0 ஆயிடுச்சு அதுல. ஓகே ஓகேவா? அடுத்து வந்து பேலன்ஸ் இருக்கிறது அந்த 7 8 கீழ இருக்கிற அந்த 2 7. ஓகேவா? நான் வந்து மேல இருக்கிற 7 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 3 7 இருக்கு. 3ல எது ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன் அதை பொறுத்து எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து மேல இருக்கிற 7 சூஸ் பண்றேன். ஓகேவா? அதுக்கு வந்து டிமாண்ட் வந்து 42 இருக்கு, சப்ளை 35 தான் இருக்கு. நான் அந்த 35 கொடுத்துட்டேன். சப்ளை 0 ஆயிடுச்சு. ஏன்னா டிமாண்ட் வந்து 7 இருக்கு இன்னும். ஓகேவா? அப்பனா மேல இருக்கிற ரோ ஏ ரோவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து சி ரோல அந்த கடைசியில 2 7 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? நான் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற 7 சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து சப்ளை டிமாண்ட் வந்து 7 இருக்கு. 7 கொடுத்துட்டேன். பேலன்ஸ் 43 இருக்கு. கடைசி ஒரே ஒரு செல் தான். அதுக்கு 43 கொடுத்துட்டேன். கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேடா. சேம் அதே மாதிரி நம்ம அந்த செல் சூஸ் பண்றது மட்டும் தான் மாறுது. சேம் அதே மாதிரி தான். செல் சூஸ் பண்றது மட்டும் மாறும். இதுக்கு கடைசியில் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து இதுவா? இரு. அடுத்து திரும்ப அதே தான் திரும்ப அதே தான்டா. திரும்ப லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் இருக்கு. லீஸ்ட் காஸ்ட் நார்த் வெஸ்ட். ஏதாவது டிமாண்ட் எதுவும் ஈக்குவல் ஆகாம ஏதாவது சம் இருக்கான்னு பாரு. ஓகே ஓகே. அடுத்து இது இந்த வோகல்ஸ் போயிடலாம். வோகல்ஸ் அப்ராக்ஸிமேஷன் சொல்லலப்பா. ஓகே ஓகே. ஓகேடா. வோகல்ஸ் ஈஸியாடா. வோகல்ஸ் வந்து நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து போடுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்க. ஒரு பெனால்ட்டின்னு நீ எக்ஸ்ட்ரா ஒன்று கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொரு இதுக்கும் சூஸ் பண்றது நார்த் வெஸ்ட் கார்னர். அப்பனா நான் டாப் லெஃப்ட்ல இருக்கிறது சூஸ் பண்ணணும். லீஸ்ட் கஸ்ட் அப்பனா மினிமம் வேலை இருக்கிற செல்ல சூஸ் பண்ணணும். இது வந்து இந்த பெனால்ட்டி வச்சுதான் நம்ம செல்ல சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. பெனால்ட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? பெனால்ட்டி சொல்றேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும், காலம் வைஸ் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த பெனால்ட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இருக்கிறதுல 2 ஸ்மாலஸ்ட் வேல்யூஸோட டிஃபரன்ஸ். ஸ்மாலஸ்ட் வேல்யூஸோட டிஃபரன்ஸ். 2 ஸ்மாலஸ்ட் வேல்யூஸோட டிஃபரன்ஸ். அதாவது இப்ப வந்து ஏ ரோன் எடுத்துக்கிட்டேன்னா 5 7 இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூனா 2 தான் பெனால்ட்டி. அப்படியா? ஆமா. அடுத்து வந்து 4 4 இருக்கு பாரு. அப்பனா அது வந்து 0 அந்த இடத்துல. 2 ஸ்மாலஸ்ட்மே 4 தானே அடுத்த பி ரோல. ஓகேவா? அடுத்து சி. அதுல இருந்து 6 7 இருக்கு. அதோட டிஃபரன்ஸ் 1. நீ அடுத்து வந்து காலம் வைஸ் பாத்தீங்கன்னா பி. அதுல 1 வந்துரும். கியூல வந்து 3 வரும். ஆர்லயும் வந்து 1 தான் வருது. ஓகேவா? ஓகே. புரிஞ்சுதா? ஓகே. வேற யாருக்கு இது புரியாம இருக்கா? புரிஞ்சுடா. ஓகே. அப்போ போடா. ஓகேடா. இப்ப இந்த பெனால்ட்டில இருக்கிற மேக்ஸிமம் பெனால்ட்டி சூஸ் பண்ணோம். 3 தானே இந்த இடத்துல இருக்கிறதே பெரிய பெனால்ட்டி. மேக்ஸிமம் பெனால்ட்டி சூஸ் பண்ணுமா? இந்த இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ பெனால்ட்டிஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ.
ஓகேடா. அப்பனா 3 தானே பெனால்டி, 3 தான் ஆமா மேக்ஸிமம் ஆமா பெனால்டி. ஓகேவா? ஆமா. இது வந்து காலம் வைஸ்ல வருது. அப்பனா கியூ காலம். ஓகேவா? ஓகேவா? இந்த கியூ காலத்துல இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் செல்ல சூஸ் பண்ணணும். 4 இந்த இடத்துல. காஸ்ட் சூஸ் பண்ண, ஸ்மாலஸ்ட் ஓகேவா? காஸ்ட் கரெக்டா? ஸ்மாலஸ்ட் காஸ்ட். ஓகேவா? அது சூஸ் பண்ற 4. இதுக்கு வந்து நீ அதே மாதிரி சப்ளை டிமாண்ட் டிமாண்ட் வந்து 42 இருக்கு, சப்ளை 30 தான் இருக்கு. அதை நான் போட்டுட்டேன். ஓகேவா? 0 ஆயிடுச்சு. அடுத்து வந்து சப்ளை டிமாண்ட் வந்து 12 ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ரோ இதே விட்டுட்டேன், மாதிரி இந்த ரோ பி கேன்சல் ரோ விட்டுட்டேன். பண்ணிடலாமா? அதே மாதிரி ரோவை கேன்சல் பண்ணிடணும். அடுத்து ஓகே. அடுத்த பேஜ் போ. அடுத்த பேஜா? ஓகே. அடுத்து அந்த ரோவை எடுத்துட்டு பேலன்ஸ் 2 ரோவை எழுதணும். ஓகேவா? 2 ரோ. அப்புறம் சரி சரி. சப்ளையும் டிமாண்டும் கேன்சல் ஆகி போய் பேலன்ஸ் இருக்கிறத எழுதணும். ஓகேவா? திரும்ப ஃப்ரெஷ்ஷா எழுதக்கூடாது. கேன்சல் ஆனா மிச்சம் மீதியை தான் எழுதணும். ஓகேவா? ஒன்னே ஒன்று தான் கேன்சல் ஆச்சு போன இதுல, அதை மட்டும் எழுதிக்கணும். நான் சொல்றது புரியுதுல? புரியுதுடா புரியுதுடா. போனது முடியும் போது ரெண்டுமே தெரியற மாதிரி காமிடா ஹரிஷ். ரெண்டுமே தெரியற மாதிரி காட்ட சொல்றான்டா. ஒன் செகண்ட். நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியுதா? ஓகே ஓகே. அந்த பி ரோ போயிடுச்சுடா. பேலன்ஸ் இருக்கிற 2 ரோ எழுதிட்டேன். ஓகேவா? சப்ளையும் வந்து 70-30 எழுதிட்டேன். 70-30 எழுதிட்டேன். டிமாண்ட் பாருங்க 65 12 எழுதியிருக்கேன். அந்த பேலன்ஸ் இருக்கிறத எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் 43 எழுதியிருக்கேன். ஓகே. இப்ப திரும்பவும் பெனால்டி கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்கும். திரும்பவும் மறுபடியும் கண்டுபிடிக்கணுமா? திரும்ப பெனால்டி கண்டுபிடிக்கணும். இது நல்லா இருக்கே. திரும்ப அதே மாதிரி பெனால்டி கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல 2 த பிக்கஸ்ட் பெனால்டி. ஓகேவா? அதுக்கு வந்து சப்ளை டிமாண்ட் பார்க்கும்போது 65 போய் 65 கொடுத்துட்டேன். டிமாண்ட் 0 ஆயிடுச்சு, சப்ளை 5 இருக்கு. ஓகேவா? அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பி காலம் அடிச்சு போயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பேலன்ஸ் இந்த 4 செல்லு தான் இருக்கு. 7 8 7 7. ஓகேவா? இதுக்கு திரும்பவும் பெனால்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப பேலன்ஸ் இருக்க சப்ளை டிமாண்ட் வருது. 2 இதுக்கு 1 வருதா? அதுல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு 1 தான் சூஸ் பண்ணோம். அந்த அந்த 1 எப்படி சூஸ் பண்ணுவோம்னா, அதுல வந்து லீஸ்ட் காஸ்ட் வர மாதிரி சூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எது சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 7 தான் வரப்போகுது. ஓகேவா? புரிந்தது. பெனால்டி வந்து இது வந்து கிளியரா சொல்லிடுறேன். இது வந்து திரும்ப பின்னாடி எல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? பெனால்டி வந்து இப்ப எனக்கு ரெண்டு இது வந்து 3-3 வருது. ஓகேவா? நான் அந்த ரோவை சூஸ் பண்ணுமா இல்ல அந்த காலமை எப்படி சூஸ் பண்றதுன்னா, அதுல வந்து எனக்கு லீஸ்ட் காஸ்ட் வர மாதிரி நான் அந்த இதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த இதுல வர மாதிரி. ஓகே. இப்ப 2 பெனால்டி, மேக்ஸிமம் பெனால்டி 2 ஈக்குவலா இருக்குன்னா எந்த பெனால்டி சூஸ் பண்ணும்போது எனக்கு லீஸ்ட் காஸ்ட் இருக்கோ அது. ஓகே ஓகே புரிஞ்சு. ஓகேவா? அது சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதே ப்ரொசீஜர் தான்டா. கடைசியில வந்து நீங்க டிமாண்டும் சப்ளையும் 0-0 வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளவுதான். ஒகல்ஸ் இதே மாதிரி தான் ஃபுல்லா முடிஞ்சது. இதே ப்ரொசீஜர் தான். ஓகே. என்ன பண்ணிட்டோம்? போயிட்டா? ஏதாவது சப்ளை டிமாண்ட் ஈக்குவல் இல்லாம ஏதாவது வருதான்னு பாரு. அடுத்த பேஜ்ல இருக்கு பாரு. அடுத்த பேஜ் போ. சப்ளை டிமாண்ட் ஈக்குவல் இல்லாம இருக்கும். இதுவா? இதுல அடுத்து இங்க இருக்கு. இது வந்து ஈக்குவலா இல்லையா? இப்ப வந்து இதுல வந்து சப்ளை ஜாஸ்தியா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்கு. அப்பனா இந்த இடத்துல வந்து நம்ம டம்மி காலம் ஆட் பண்ணணும். டம்மி காலம் ஆட் பண்ணி பேலன்ஸ் எவ்வளவு டிமாண்ட் கொடுத்தா ஈக்குவல் ஆகுமோ அது கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 2 இது தெரியுற மாதிரி வை. அது பாத்தீங்களா? எக்ஸ்ட்ராவா டம்மி காலம் ஆட் பண்ணிருக்கேன். 0-0-0ன்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து டிமாண்ட் வேல்யூ மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா 30 கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது கொடுக்கறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 30 கொடுத்துக்கலாம். வேல்யூஸ்ல எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எப்படி?
அது ரெண்டு இது டிமாண்டும் சப்ளை ஈக்குவலா இருக்கணும்டா. அதுக்கு எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம் நீ. ஓ அந்த மாதிரியா? ஓகே. இப்போ 160 வந்துட்டு சப்ளை, இப்போ டிமாண்ட் வந்து 130 தான் இருக்கு. இன்னொரு 30 டிமாண்ட் ஆட் பண்ணினா 160 ஆயிருமா? ஆமா ஆமா ஆமா. அந்த 30 டிமாண்ட் கீழே கொண்டு வரதுக்காக ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படி. ஓகே. ஹரிஷ் நெக்ஸ்ட் பேஜ் போய் அந்த என்சி நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் பண்ணிட்டு நார்மலா ஓபன் பண்ற மாதிரியே பண்ணுமா? நார்மலா பண்ற மாதிரி. இது வந்து இப்ப வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் எடுக்கும்போது நீங்க வந்து இந்த 0 தான் எடுக்கணும். ஓகேவா? 0ல இருந்து ஆரம்பிக்கணும், வேல்யூஸ்ல இருந்து இல்ல, 0ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் சேம் தான்டா. இதுக்கப்புறம் எல்லாமே சேம் தான். ஓவல்ஸ்லயும் பாரு, அதுவும் அந்த 0 ரோல், அந்த 0 காலத்துல இருந்து ஆரம்பிக்கும் ஓவல்ஸும். பெனால்டி இருந்தா தானே? அதான் ஆமா பெனால்டி. ஆமா ஆமா அது மாதிரி அந்த 0 மட்டும் போட்டு வழக்கம் போல சால்வ் பண்ற மாதிரி பண்ணா வந்துரும்டா. அவ்வளவுதான்டா, எந்த சேஞ்ச் ஆமாடா. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேயா? சரத் மோடி. ஓகே அவ்வளவுதான். முனி அடுத்து எண்ட் மோடி வந்தாச்சு. வந்துட்டாரே. தி எண்டா? டைம் எவ்வளோ? எவன்டா அவன்? டேய் டிஸ்லைக் போடுறான்டா. டேய் மோடி, அதுக்கப்புறம் மோடியில வந்து ஆன்சர் வரலன்னா ஐட்ரேஷன் போடுறது அவ்வளவுதான்டா. ஓகே. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு half an hour, 1 o'clock முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகேடா ஓகே. 1 முடிச்சுக்கலாம். உனக்கு சீக்கிரம் கிளம்பணுமாடா ஸ்ரீவந்த்? ஆமாண்டா, வெளியே போறேன். எத்தனை மணிக்கு? 2:30 to 3. ஓகே ஓகே. அப்போ ஓகே. சரி ஓகேடா. அப்போ 1 o'clock முடிச்சுக்கலாம்டா. கேட்டுடா நீ அப்படியே இருடா. டேய் கொஞ்சம் மேல வாடா. இருடா ஸ்டக் ஆயிடுச்சு. சரத், இந்த மெத்தடுக்கு மட்டும் நீ கேமரா ஆன் பண்ணி போன்ல சொல்லி தந்தா பரவாயில்ல. கேமரா ஆன் பண்ணி போன்ல சொல்லிதா? அது கிளியராவே இருக்காதுடா. பிளர்ரா இருக்கும்டா, அதுக்குதான்டா. சரி நீ சொல்லு, நீ சொல்ற இடத்துல நான் கர்சர் வைக்கிறேன். டேய் இதுக்கு முன்னாடி போட டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டின்னு ஆரம்பிச்சிருக்கும்டா. அப்படி இல்ல, இது உள்ளடா. பேஜ் விட்டுட்டுனா பை மோடி மெத்தட் அவ்வளவுதான். டேட் 29 இருக்கான்னு பாரு. டேட் 29 பேஜ். எதுக்கு பக்கத்துல வரும்னு சொல்லு. இந்த 0 சொல்லி முடிச்சேன்ல, 0 இப்ப எக்ஸ்ட்ரா டிமாண்ட் ஆட் பண்ணணும்னு. என்னப்பா தம்பி? நிறுத்து. அப்போ ஸ்லோவா போ. அடுத்தடுத்த பேஜ் போ. அடுத்த பேஜ் போ. மோடி மெத்தட். டேய் ஒரு பேப்பரே விட்டுட்டேன்டா நானு. ஒரு பேப்பர் போட்டோ எடுக்கவே விட்டுட்டேன்டா. சூப்பர் வெரி குட். இம்பார்ட்டன்ட் பேஜ விட்டுட்டீங்க. அதை எடுத்து இதுல வாட்ஸ்அப்ல போட்டுருங்க, எல்லாம் பாத்துக்கோங்க. டேய் அங்கேயே இருக்குடா. ஓகே. நம்பர் ஆஃப் அலோகேஷன் இருக்குல, m+n-1. அதான் இல்ல அது இல்ல. dij less than or equal to less than 0 னா நான் ஆப்டிமல் சொல்யூஷன். dij greater than or equal to அதை விட்டாங்க. ஆப்டிமாலிட்டி எங்கடா? இங்க இருக்குடா சரத்து. சரத்து காணும். இருக்கு. அதுக்கு முன்னாடி பேஜ் இருக்கான்னு பாரு. முன்னாடி பேஜ் இல்ல, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டின்னு ஒரு பேஜ் ஆரம்பிக்கல. அந்த ஒரு பேஜ் நான் அவ்வளவுதான்டா எழுதி இருக்கேன். நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், அது மட்டும் இருக்கான்னு பாரு. ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ மட்டும் அனுப்புறேன். இருக்குடா. இதான்டா நீ எழுதாம விட்டுருக்க. அவ்வளவுதான்டா. நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் கிரேட்டர் than or equal to அந்த பேஜ் m+n-1. அப்படி இல்லடா. நான் உனக்கு அனுப்புறேன்டா. ஒரு பேப்பர் விட்டுட்டேன். நீ அந்த குரூப்ல போட்டுரு, எல்லாம் பாத்துக்கோங்க. இதுல இருக்கு. சரி ஓகே, உன் இஷ்டம், போட்டுக்கோ.
இப்போ போட்டோ வச்சிருக்கேன் பாரு, அதுல டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டின்னு ஆரம்பிக்கும் பாரு. நான் என்ன பண்ணும் அதை வச்சு? அந்த இது காட்டு, அந்த இது எடு. பாரு, அது அது இதுல இருக்கான்னு பாரு, நீயே பாரு இருக்கான்னு. இல்ல, எடுக்கிறேன். ஆ. அப்போ யாருக்கோ சதி திட்டம் தீட்டியிருக்கேன் நீ. சதி திட்டம்லாம் தீட்டல. தெரியுதாடா? தெரியுது. சொல்லு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏய், மோடி சம்மே மேசன்ல. சொல்லாம எப்படா இதுக்கு போவ? டேய், இது போன சம்முக்கு தான்டா, கடைசியா போட்டுட்டு இருந்தோம் அந்த சம்மு தான்டா. இந்த ஒரு பேஜ் சொல்லிட்டு அது இந்த இதுல ஸ்டார்டிங் அந்த இது மட்டும் சொல்லிடுறேன், ஸ்டார்டிங் மட்டும். சரி சொல்லு. இல்ல சம்மு நடத்துறது வந்து வேற கொஸ்டின் கூட நடத்திக்கலாம், சம்மு நடத்துறது. நீ சொல்லு இது சொல்லி நீ எப்படி எடுப்பியோ. ஓகேடா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கணும்டா. இந்த அலோகேஷன்ஸ் வந்து நம்ம இந்த டோட்டல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பாக்குறோம்ல, இந்த 8 into 12 அந்த மாதிரி எடுப்போம்ல, அதுதான் நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ். ஓகேவா? அதாவது அந்த மல்டிப்ளை பண்றோம்ல, அந்த எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ 6 into 5 43 into 7 அந்த மாதிரி எத்தனை டைம் அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் எத்தனை அப்படின்றதுதான் அலோகேஷன்ஸ். கரெக்டா? சொல்லுங்க. ஓகேவா? அது அது வந்து கிரேட் எம் பிளஸ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? அதோட கிரேட் எம் பிளஸ் என் மைனஸ் 1. ஓகே. அதுல எம் பிளஸ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம். எம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் நினைக்கிறேன். ஓகே அது பிரச்சனை இல்ல, பிளஸ் மைனஸ் தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? இது ஆகாம பின்னாடி ஒரு சம் இருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா, டேய் அதுக்கு இல்ல போல நீ அடுத்துன்னு சொன்னோனே அடுத்து போயிட்டேன். சரி. ஓகே, இப்போ வந்து அந்த பாக்ஸ் போட்டுட்டு அலோகேட்டடான செல் வேல்யூஸ் மட்டும் எழுதணும். காஸ்ட் அலோகேட்டடான காஸ்ட் எழுதணும். ஓகேவா? அந்த சின்ன பாக்ஸ்ல எழுதுனது இல்ல, அதுல கொடுத்துருக்க அந்த இதுல எழுது. பிடிஎஃப் இருக்கா? பிடிஎஃப்ல மாத்தி எழுதிருக்கியா? இல்லடா, பிடிஎஃப் தான். நீ எப்படி சொல்ற? இந்த அலோகேட் பண்ணிருப்போம்ல. சரி, அந்த அதோட காஸ்ட்ல செல் வேல்யூ இருக்கும்ல, செல் அதோட காஸ்ட் வேல்யூஸ் எடுத்து எழுதணும், அவ்வளவுதானே? ஆமா எனக்கு கட் பண்ணிட்ட சிவா, உனக்காடா? இல்ல நான் தான் கட் பண்ணி வச்சிருந்தேன். சரி சொல்லு. டேய் எனக்கு புரியுது, இன்னும் மத்தவங்களுக்கு புரியுதான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா என்னோட நோட்ஸ் இங்க பக்கத்துல வச்சிருக்கேன். 4 பேர் தான்டா இருக்கும். சூப்பர்ரா. 4 பேரா? நம்ம கௌதம் இல்ல, அவ்வளவுதான். நீ, நானு, நிக்காசு, ஸ்ரீவந்த். சூப்பர். கௌதம் இருக்கான், ஏன்னா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ரெக்கார்ட் பண்றதுக்கு போயிருக்கானுங்க. எல்லாம் தலைவலிக்குதுன்னு போயிருப்பானுங்க, ரெக்கார்டிங் பாத்துக்கலான்னு. சரி நீ எடு. அப்ப நீ எடு. சரத்து புரியுதுடா. ஏறா. ஓகேடா. அந்த அலோகேட்டான இங்க பாரு, அந்த செல்லோட அந்த காஸ்ட் வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கணும். ஓகேவா? அது வந்து நம்ம வந்து V1 V2 V3 4 எடுத்துக்கிறோம், U1 U2 U3 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரோ வைஸ் காலம் வைஸ்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுல இருந்து நம்ம U1 plus V4 equal to 13 அந்த மாதிரி. புரியுதுல நான் சொல்றது? ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் U1 இல்ல ஏதோ ஒரு, அது வந்து ஈக்குவல் டு 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அஸ்யூம் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த V1 வேல்யூ என்ன வரும், V2 வேல்யூ என்ன வரும், எது வேணா ஏதோ ஒண்ணு 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்க. ஏதோ ஒண்ணு ஒரு 0 இதை அஸ்யூம் பண்ணிட்டு மத்த எல்லாமே கிடைச்சிரும். ஓகேவா? அதே வச்சு இந்த அன்அலோகேட்டட் இடம்லாம் இருக்குல்ல, அந்த எம்டி பாக்ஸ்ல இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த இடத்துல வேல்யூ ஃபில் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பேஜ் போவேன். நெக்ஸ்ட் பேஜ். ஓகேவா? இது சேம் அதே மாதிரி தான் பிளஸ் பண்ணி எழுதிக்கணும். U1 வந்து -10, V1 17, அப்பனா 7 வந்துரும்.
அடுத்து -10 + 18 8 வந்துரும். இந்த மாதிரி ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகேவா? அடுத்த இப்போ வந்து கடைசியா இதான் கடைசி தான் இந்த பாக்ஸ் தான் ஆன்சர். கடைசியா இப்ப இருக்குல்ல இந்த பாக்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? செல் எவல்யூஷன் மெத்தட். இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒவ்வொரு செல் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு டேபிள் காலம் ஒரு பாக்ஸ் குடுத்திருப்பாங்கல்ல. இனிஷியலா ஒரு பாக்ஸ் குடுத்திருப்பாங்கல்ல. பாக்ஸா? ஆ அ ஆமாடா. ஸ்டார்ட்டிங் எடுத்து இப்போ கொஸ்டினே ஒரு பாக்ஸ் குடுப்பாங்கல்ல. அந்த பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் மைனஸ் இதுல இருக்கிற வேல்யூஸ் பண்ணணும். கரஸ்பாண்டிங் செல்ல. புரிஞ்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப வந்து இதுல எந்த இடத்துலயுமே நெகட்டிவ் வராம இருந்துச்சுன்னா ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகேவா? சரி. இங்க எல்லாமே பாசிட்டிவ். ஒரு இடத்துல வந்து 0 வந்துருச்சுன்னா அது வந்து மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன். ஒரு இடத்துல 0 அதாவது வந்துச்சுன்னா. ஓகே புரிஞ்சு. சொல்லு. இப்ப வந்து ஒருவேளை ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா கூட நாம வந்து அடுத்த ஐட்ரேஷன் போற மாதிரி ஐட்ரேஷன்ஸ் போற மாதிரி. ஓகே. ஓகே. ஹரிஸ் அந்த ஐட்ரேஷன் மட்டும் சொல்றியா? ஓகே. அந்த ஐட்ரேஷன் தான் இதுல கடைசியா? இருந்து ஆரம்பி. டேய் ஹரிஸ் இந்த ஸ்லைடு தான்டா இது காணோம்னு. டேய் அதுதான்டா கீழே போனா இருக்குன்னு நீ தான் லொல்ல என்ன? நான் பாக்கலடா, போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அதான் இது மட்டும் இப்ப மிஸ் ஆச்சு. நான் கரெக்டா நீ சூஸ் பண்ணி தானே கொடுத்தேன். அப்படிதான். சரி விடு மோடி மத்திர முடிச்சிட்டு போலாம். பசிக்குது. டேய் 2 போட்டோ மட்டும் கீழே இறங்கிடுச்சுடா. ஓகேடா. டேய் ரொம்ப முக்கியம். நீ சரிடா. இந்த இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்த யூசிங் NWCR எங்க இருக்கான்னு பாரு. யூசிங் NWCR. மேல போ கீழே வேண்டாம். ஓ 2 பேஜ் மாத்தி அனுப்பிச்சிட்டியா? 2 பேஜ் மாறிடுச்சு. இந்த பேஜ்ல இருந்து அதான் இந்த ஒரு இது மட்டும் முன்னாடி வந்துருச்சு. இந்த ஒரு பேப்பர் மட்டும் 2 இது தாண்டி முன்னாடி வந்துருச்சு. சரி ஓகே. சொல்லு. இது போட்டு நம்ம காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? சேம் இது இப்ப நான் சொன்ன இதே NWCRல பண்ணிருக்கோம். அவர் சொன்னாரு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கப்பான்னு சொல்லிருக்காரு. இந்த ரோ இதுல பண்ணுங்க, அந்த ரோ அதுல பண்ணுங்க ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். சரி பண்ணு. அடுத்து நான் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டுமா? உங்க அடுத்து 2 போட்டோ தள்ளி போ. ஐயோ எங்க நாட்ட இற பாத்துக்கிறேன்டா. உன் நோட் எடுத்து பாடுறா. என் நோட் வச்சு தானே பாத்துட்டு இருக்கேன். ஜீரோ ஹைட்ரேஷன் பை மோடி மெத்தட் ஆரம்பிக்குது. அடுத்து வந்து நாட் ஆப்டிமல் எங்கேயாவது வருதான்னு பாரு. இல்ல நான் PDF திரும்ப இது பண்றோம். இரு PDF நான் வேற போட்டு அனுப்புறேன். இரு நாட் ஆப்டிமல் எடுத்துட்டேன்டா. வாடா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க. டேய் இந்த இது இல்லடா. சரி நீ அனுப்பு. நான் அனுப்புறேன்டா. இரு போட்டோ இருக்குடா. ரெடி போட்டோ இருக்கு. நான் PDF மட்டும் போட்டு அனுப்பிச்சேன் போது. சாமி. ஏன்னா ஓவர் ஈஸியா தான்டா இருக்கு. பிராக்டிஸ் பண்ணும்டா. ஆனா டைம் தானே ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும் கம் போடுறதுக்கு. அதான் பிராக்டிஸ் பண்ணினா உனக்கு ஈஸியா இருக்கும். இது ஞாபகம் வரும். நீ யோசிச்சு போட்டினா டைம் ஆயிரும். அதான் இதெல்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்டா. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. செமஸ்டருக்கு படிச்சுக்கேன். இப்பதான்டா இது என்னென்ன மெத்தடுன்னே தெரியுது எனக்கு. NWCR லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு எனக்கு இப்பதான் தெரியும்.
சரத்து எடுத்துட்டியாப்பா? இருப்பா அனுப்பிச்சிடுறேன். செக் பண்ணிட்டேன்பா, இருப்பா ஒரே நிமிஷம் அனுப்பிச்சிடுறேன். விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணலையாடா? எல்லாம் பண்ணிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. நான் வீட்டுல இருக்கேன். நீடா நிக்க இருப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு. நீயா? காலையில சாமி கும்பிட்டேன், ஏதோ அவுளு அது இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட சொன்னாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ரா. எங்க வீட்டுல எல்லாம் வெளியே போயிருக்காங்க. என் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏய் சாரத நீ சீக்கிரம் போலையாப்பா? சொல்லுடி. என்னப்பா? நீ போலையாப்பா? இல்லப்பா, கார்ல இடம் இல்ல. அத்தை மாமா எல்லாம் போறாங்களா? இல்லையாப்பா நீ? இருப்பா அனுப்பிச்சிட்டேன். சென்ட் ஆயிட்டு இருக்கு. சரத்து, நம்ம கிளாஸ்ல எடுத்த சம்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணாலே போதுமாடா? போதும் நம்ம கிளாஸ் நாளைக்கு எதாவது ட்விஸ்ட் வைக்காம இருந்தா சரி. இதுல எத்தனாவது பேஜ் எடுக்கணும்? போ சொல்றேன். இதுக்கு அடுத்த பேஜ். இந்த பேஜ் தான் இப்ப பாத்துட்டு இருந்தோம். இந்த இதுல இருந்து இது வந்து நாட் ஆப்டிமல்னு வருதுடா. ஓகேவா? இந்த ஒரு இடத்துல சம்னால இது வருதா? இந்த சம்னால, இந்த சம்முக்கு ஓகே. நாட் ஆப்டிமல் வருது. சேம் இதே சரி. ப்ரொசீஜர் தான். ஓகேவா? அந்த இடத்துல டேய், 23 இப்ப எனக்கு மைனஸ் ஒரு சின்ன 37. டவுட்ரா. இப்ப இந்த U1 V எல்லாம் ஆட் பண்ணி எழுதுறோம்ல, ஆமா அன்அலோகேட்டட் செல்ஸ்ல தான் ஆட் பண்ணி எழுதுவோம். ஆமா அன்அலோகேட்டட் செல்ஸ்ல. ஓகே. DIJ கண்டுபிடிக்கிறது வந்து அந்த U பிளஸ் VJ வந்து காஸ்ட மைனஸ் பண்ணிடணும். காஸ்ட்னா இது ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின்ல ஒரு பாக்ஸ் அதான் கொடுக்குறாங்களே, அந்த அதுல அதான் இருக்கிற காஸ்ட், வேல்யூ. அதான் காஸ்ட். ஓகே ஓகே, ஓகே சரிடா, சொல்றோம். ஓகே. இது இப்ப இந்த இதுல நெகட்டிவ் வருதுல. இப்ப வந்து எனக்கு 2 நெகட்டிவ் வருது, -14 -22. இருக்குலயே நான் மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணிக்கிறேன், -22. ஓகேவா? சரி சரி. அது வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆல்ரெடி அலோகேட்டட் இருக்குல்ல, அந்த இதோட வச்சுக்கிறேன். கீழே அதுதான் எழுதியிருக்கேன், இந்த -22 போட்டிருக்கேன்ல. இப்ப வந்து எனக்கு என்ன ஆகணும்னா, ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் ஆகணும். க்ளோஸ்டு லூப், அதுவும் எனக்கு ஆல்டர்னேட்டிங் சைன்ஸா வரணும். ஓகேவா? இப்ப வந்து எனக்கு -22 இருக்கு. ஓகேவா? அது மைனஸ். அடுத்து இது வந்து பிளஸ் வருது. நான் இப்போ சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல, பிளஸ் இருக்கு. அடுத்து நெகட்டிவ் இருக்கு. அடுத்து பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து க்ளோஸ்ட் லூப்பாவும் இருக்கும், ஆல்டர்னேட்டிங்காவும் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் லூப் ஃபார்ம் பண்ணணும். அதாவது நீ போற லூப் வந்து அலோகேட்டட் செல்ஸ் வழியா போகணும். அந்த அலோகேட்டட் செல்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கணும். நீ ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து பாசிட்டிவ் எடுத்திருக்க. அது அலோகேட்டட் செல்ஸ் வேல்யூஸ்லாம் சொல்லல எனக்கு. அது அந்த நான் எடுக்கும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த அது மாதிரி புரிஞ்சுடா. அது எடுக்கிறது ஓகே. -22 பிளஸ் தீட்டான்னு எடுத்திருக்க மறுபடியும். அது வந்து கோபி அந்த மாதிரி எடுக்க சொன்னான்டா. ஓகேவா? அதாவது இருக்கிற சைனோட ஆப்போசிட்ல எடு, மைனஸ் தீட்டா அந்த மாதிரி. -22 இருக்கா, அப்ப அந்த இடத்துல பிளஸ் தீட்டா எடு. அப்ப எப்படி எடுக்கணும்னா, இப்போ -22 பிளஸ் தீட்டா, அடுத்த இதுல வந்துட்டு பாசிட்டிவ் மைனஸ் தீட்டா, பிளஸ் தீட்டா நெகட்டிவ் சைனு, பாசிட்டிவ் நெகட்டிவ் தீட்டா, பாசிட்டிவ் தீட்டா. என்னடா இது எதுக்குடா இது இப்படி? இது எனக்கு புரியல, இந்த மாதிரி எதுக்கு எடுக்கிறதுன்னு புரியல. அவங்க கோபி தான் இந்த மாதிரி பண்ணணும். 2 வேலையா இருக்கு இது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துக்கலாம், 2 வேலையா இருக்கு. சரி ஓகே. சொல்லு. ஓகேவா? அது கீழே போயிட்டா? அடுத்து வந்து இல்ல கொஞ்சம் மேல வா கொஞ்சம். ஓகே ஓகே. இப்ப வந்து நான் வந்து ஒரு நடுவுல ஒரு அலோகேட்டட் செல்ஸ் இருக்குல்ல,
ஒரு செல்லை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நான் அடுத்தது கூட போய் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங்கா இருக்கணும், க்ளோஸ் லூப் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு நான் நடுவுல இருக்க செல்ல கூட ஸ்கிப் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு அலோகேட்டட் செல்ல கூட ஸ்கிப் பண்ணலாமா? ஸ்கிப் பண்றதுனா இப்ப ஃபர்ஸ்ட் ரோல பாரு 3 இது இருக்கு. ஓகேவா? நான் அந்த நடுவுல இருக்கிறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா கடைசியில கூட போய்க்கலாம். ஏன்னா ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா, லூப் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி போய்க்கலாம். எனக்கு புரியலடா சரத்து. அந்த லூப் தான்டா எனக்கு புரியல. என்ன எப்படி எடுத்தானுங்கன்னு. இப்போ இந்த இடத்துல நான் கர்சர் வச்சிருக்கேன்லடா, அது வந்து ஒரு அலோகேட்டட் செல் கரெக்டா? நான் புள்ளி வச்சிருக்க எல்லாமே அலோகேட்டட் செல்ஸ்டா. ஓகேவா? ஓகே, நான் எக்ஸாம்பிள் இப்படி சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இருக்கு, அடுத்து இந்த பாக்ஸ்ல ஒரு அலோகேட்டட் செல் இருக்கு. இப்போ நான் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரலாமா? வரலாம். கரெக்டா அது? வரலாம், கரெக்டா. ஏன்னா வரும்போது உனக்கு ஆல்டர்னேட்டிங்கா இருக்கணும். அந்த சரி, இடத்துல இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆல்டர்னேட்டிங்கா இருக்குல்ல? ஓகே. அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் இருந்தாதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஆமா. அப்படி சொல்லு. ஓகே, எனக்கு அது நீ சொல்லிதான் தெரியுது. வெரி குட். ஓகே. இப்ப வந்து இந்த ஒவ்வொரு தீட்டா இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த அலோகேட்டட் வேல்யூஸ் இருக்கும்ல, அந்த சின்ன பாக்ஸ்ல எழுதுவோம்ல. ஆமா. அந்த ஒவ்வொரு தீட்டாக்கும் அது ஈக்குவல் டு போட்டுக்கோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இந்த -22 வந்து 0 தான், தீட்டா ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 5ன்னு வரும். அத நீ பக்கத்துல அலோகேட்டடான இது வச்சு பாத்துக்க. ஓகேவா? மேல போ. மேலதான் அலோகேட்டட். இந்த 5ஆ? ஓகே. கீழ இருக்க கால்குலேஷன் பார்க்காத வெறும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தீட்டா ஈக்குவல் டு 0, அடுத்து மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 5, அடுத்து பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு 5, அடுத்து மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 8. இந்த மாதிரி அலோகேட்டட் எல்லாத்தையும் எழுதிக்கணும். ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? இப்ப இதுல வந்து இப்ப நெகட்டிவ் தீட்டா இருக்குல்ல, நெகட்டிவ் தீட்டாஸ் அதுல இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கிறதுல நெகட்டிவ் தீட்டால ஸ்மாலஸ்ட் வேல்யூ 5. ஓகேவா? அந்த 5 வந்து நீ பாசிட்டிவ் தீட்டானா அந்த 5 ஆட் பண்ணணும். நெகட்டிவ் தீட்டா இருக்கிற இடத்துல அந்த 5 மைனஸ் பண்ணணும். Find least positive allocated value in minus theta position. ஓகே, சரி. இப்ப இந்த மைனஸ் தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? நான் அது கீழே ஒரு கால்குலேஷன் போட்டிருக்க மாதிரி 5 - 5 0 + 5 அந்த மாதிரி அந்த பாக்ஸ்லயே. ஓகேவா? இப்ப வந்து பாசிட்டிவ் தீட்டா இருக்கிற இடத்துல அந்த 5 வந்து நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 0 + 5 5. அடுத்து வந்து இங்க இந்த சைடு இருக்க பாரு 5 + 5 10 எழுதி இருக்கேன் பாரு. மைனஸ் தீட்டா இருக்கிற இடத்துல -5 பண்ணணுமா? மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அலோகேட்டட் ஆன செல் வந்து 1 0 ஆகுது பாரு. ஒரு இடத்துல 0 ஆகுது, புதுசா வேற ஒரு செல்ல 5 வருது பாரு அலோகேட்டட் வேல்யூ. ஓகே. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் இந்த அலோகேட்டடான வேல்யூஸ்லாம் இப்போ புதுசா அதே ஸ்டார்டிங்ல இருக்க பாக்ஸ்ல கீழே போற மேலேயே பாரு. அங்க கிடைச்ச வேல்யூஸ்லாம் நான் திரும்ப போய் எழுதிக்கிறேன். 6 5 10 3 9 10. ஓகே. இதுக்கு வந்து நான் நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ்லாம் ஈக்குவலா வரும். UIJV எல்லாம் கண்டுபிடிச்சு DIJ வந்துட்டு ஆப்டிமல்னு எழுதணும். இல்ல இப்ப வந்து போடுனா திரும்பவும் டோட்டல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். திரும்பவும் அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே. திரும்ப VEUலாம் கண்டுபிடிச்சு மறுபடியும் ஆப்டிமல் சொல்யூஷன் வரலனா திரும்ப இன்னொரு தாட்டி போடணும். சூப்பர். ஓடாடி. எப்படா வரும் அது? அவர் என்னமோ 3-4 ஐட்ரேஷன்ல வரும்பா அப்படின்னாரு. அப்ப இது கேட்க மாட்டான்டா. 2 more iterations to get optimal solution. அவர் சொன்னாரு. அவர் சொன்னாரு, அதனால எழுதிச்சிருக்கேன். 4 ஐட்ரேஷன்ல வந்துருப்பா அப்படின்னாரு. சாதாரண சொன்னார் 4 ஐட்ரேஷன்ல வந்துருப்பா அப்படின்னாரு. ஓகே போட்டுக்கோங்க. நான் போடல. சம்மு கேட்டாலே போட மாட்டேன்.
ஃபர்ஸ்ட் 2 ஐட்ரேஷன் புள்ளி வச்சுட்டு கிளம்பி வந்துருவேன். வாடா இது இது போடுறக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். 1.5 மணி நேரம் தான் எக்ஸாமே. இப்ப அடுத்து இன்னொரு இது இருக்கு, இன்னும் ஒண்ணு மட்டும் இருக்குடா. இப்ப வந்து நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் வந்து நாட் கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு அடுத்து சொல்லு. அதாவது அந்த m+n நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல் அந்த மாதிரி நாட் கிரேட்டர் தென் இருந்தா ஒரு எப்சிலான் இது பண்ணுவோம். எப்சிலான் ஒரு இது பண்ணும். அது வந்து சும்மா டம்மியா தான் போடுறோம். அது வந்து நம்ம கால்குலேஷனுக்குலாம் எங்க யூஸ் பண்ண மாட்டோம். அந்த எப்சிலான் எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். அது கொஞ்சம் சொல்லி கொடுறா, புரியலடா என்ன சொன்னீங்க. அது எப்படி இப்போ வந்து மோடி மெத்தட் படி நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு m+n-1 வரணுமா? ஆமா. எனக்கு அந்த இடத்துல வரல பாரு. 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 6 இருக்கு. நாட் சாட்டிஸ்ஃபைடு. 5 கிரேட்டர் தென் ஓகே. இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவா எனக்கு வந்து ஒரு அலோகேஷன் இருந்தா கூட ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு அலோகேஷன்ஸ் வந்துருச்சுன்னா ஓகே ஓகேவா? நான் அதுக்கு என்ன பண்றேன்னா எப்சிலான்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அலோகேட்டட் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? அது வந்து கால்குலேஷன்ல எந்த இடத்துலயும் அஃபெக்ட் பண்ணாது. அது சும்மா ஒரு டம்மின்னு வச்சுக்குவேன். சரி ஓகேவா? அது டம்மி. அந்த நான் எப்சிலான் எப்படி எந்த இடத்துக்கு கொடுக்கணும்னு சூஸ் பண்றது எப்படின்னா, இப்போ அலோகேட்டட் வேல்யூஸ் இருக்கா, இங்க 5 இருக்கு. அது நான் எந்த இடத்துல பார்த்தாலும் எப்சிலானோட எனக்கு லூப் ஃபார்மே ஆகக்கூடாது. அந்த மாதிரி இடம் சூஸ் பண்ணணும். எப்சிலான் கூட லூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஃபார்ம் பண்ணாத மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி நான் அந்த எப்சிலான் கொடுக்கணும். இப்ப நான் வந்து 71ல கொடுத்தேன்னா ஏன் எனக்கு லூப் ஃபார்ம் ஆகும்ல? 71 கொடுத்தா ஒரே செகண்ட் இருக்கு. ஸ்ரீகாந்த் புரிஞ்சுதா? இல்லடா இல்லையா? ஆமா எனக்கு புரியல. மோடி மெத்தட் புரிஞ்சு. அதுக்கப்புறம் என்னமோ அதுக்கப்புறம் சொன்னது எதுவுமே எனக்கு நான் கால் வந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தேன்டா போன சம்மே. ஓகே அற்புதம். நான் வந்து கவனிச்சிட்டு இருக்கேன், ஆனா இந்த எப்சிலான் எனக்கு புரியல. சரி ஓகே திரும்ப சொல்றேன். எப்சிலான் கூட புரியல. அதுக்கு முன்னாடி எடுத்ததே புரியல எனக்கு. அந்த லூப் ஃபார்ம் பண்றதா? ஆமா. அதுல என்ன புரியலன்னு சொல்ல நான் சொல்றேன். அந்த மோடி மெத்தடுக்கு அப்புறம் எனக்கு புரியலடா எதுவுமே. இப்போ மோடி மெத்தட்ல ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன பண்ணனும்னு எனக்கு புரியல. அது நெகட்டிவ் வந்துருச்சா? ஓகேவா? அந்த நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்? அது இருக்க மாதிரி ஒரு பேஜ் எடுத்துக்கிறியா பாக்குறேன். ஒரே செகண்ட். போன சமயம் எடு. இப்ப வந்து -22 -14 -6 இருக்கா? -6 -14 -22 இதான் டிஐஜே வேல்யூஸ். ஓகேவா? இந்த டிஐஜே வேல்யூஸ்ல இதுல வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு, அதனால நாட் ஆப்டிமல். ஓகேவா? டேக் மோஸ்ட் நெகட்டிவ் டு கிரியேட் லூப் வித் ஆல்ரெடி அலோகேட்டட் செல்ஸ். அப்படின்னா எப்படின்னா அடுத்து இருக்கிறதுலயே மோஸ்ட் நெகட்டிவான நம்பர் இது -22 கரெக்டா? இப்ப இந்த -22 அதுக்கு இந்த -22 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். மிச்சம் இருக்கிற இந்த அன்அலோகேட்டட் செல்ஸ் எல்லாம் விட்டுரு. இந்த புள்ளி வச்சிருக்க அலோகேட்டட் செல்ஸ் கூட இந்த -2 வச்சு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். ஓகே. இப்போ -22 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட், 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 இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி அடுத்தடுத்த பாயிண்ட் வரதுல என்னடா ஏன் அப்படி ஃபார்ம் பண்றோம்? ஒரு லூப் ஃபார்ம் பண்றோம், அவ்வளவுதான். லூப். சரி ஓகே. கிரியேட்டிங் லூப். அந்த லூப் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது வந்து நெகட்டிவா இருக்கு கரெக்டாடா? ஆமா. நெகட்டிவ் நெகட்டிவ், இந்த பாயிண்ட் பாசிட்டிவ், இந்த பாயிண்ட் வந்து நெகட்டிவ், இந்த பாயிண்ட் பாசிட்டிவ், இந்த பாயிண்ட் நெகட்டிவ். சாரி நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபுல்லா வந்துருச்சா? ஆல்டர்னேட்டிங்கா இருக்கா? ஆமா. ஓகேவா? அடுத்து எப்படின்னா ஒரே செகண்ட், இது எல்லாத்துக்குமே பிளஸ் தீட்டா, அது பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் இந்த இடத்துல இந்த -22 நெகட்டிவ், நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ், பாசிட்டிவ்க்கு மைனஸ் தீட்டா. ஆமா ஆமா ஆமா, பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல மைனஸ் தீட்டா போடணும். ஓகேவா? அடுத்து வந்து மைனஸ் தீட்டால எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். மைனஸ் தீட்டால லீஸ்ட். ஓகே. ஓகேவா? மைனஸ் தீட்டால நீ அலோகேட் பண்ணிருப்பீல,
இந்த அலோகேட்டட் செல்ஸ்ல சப்ளை பண்ணிருப்பில்ல வேல்யூஸ் இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு அந்த அதுல வேல்யூ எது இருக்கு அந்த வேல்யூல எது இருக்கிறதுலயே லீஸ்டான வேல்யூ மைனஸ் தீட்டா பொசிஷன்ல இருக்கோ அதுதான் தீட்டா. ஓகே ஓகேவா? இப்போ அந்த தீட்டாவை என்ன பண்ணணும்னா நீ மைனஸ் தீட்டா இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் பண்ணணும் அந்த வேல்யூவை. ஓகே பிளஸ் தீட்டா இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த குட்டி பாக்ஸ்க்குள்ள வேல்யூ போட்டிருக்கியா? அடுத்த பேஜ் காட்டு. இப்போ இந்த 5ங்கிறது வந்துட்டு மைனஸ் தீட்டா இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ. ஓகே அங்க 5 - 5 அப்புறம் மறுபடியும் அங்க மைனஸ் தீட்டா இருக்கிறதுனால 5. இப்போ இந்த இதுல வந்துட்டு என்னடா இருந்தது இங்க 5 இருந்தது குட்டி பாக்ஸ்க்குள்ள 5 சப்ளை பண்ணியிருந்த பிளஸ் தீட்டாங்கிறதுனால +5 போட்டு 10. அடுத்து இந்த பாக்ஸ்ல வந்துட்டு 8 வந்து சப்ளை பண்ணியிருந்த மைனஸ் தீட்டாங்கிறதுனால -5 பண்ணி 3. அந்த மாதிரி இது எல்லாமே ஓகேவா? இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இந்த மாதிரி வந்துருமா? நீ இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணது, இந்த சப்ளை பண்ணதெல்லாம் நீ ஆல்ரெடி இருந்த காஸ்ட் கூட வச்சு போட்டுக்குவ. அது வந்து ஆல்ரெடி நமக்கு இருந்ததா? இது இந்த 21, 16, 25, 13, 17, 18, 14, 23 இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. இந்த 6 ஆமா இந்த 6, 10, 3, 9, 10, 5 இதெல்லாம் நம்ம எழுத்துது. இந்த 6 மட்டும் வராது, ஆல்ரெடி கொடுத்தது. ஏன்னா இது லூப் ஃபார்ம் பண்ணல, லூப்ல இருந்து தனியா இருந்தது, அப்படியே எழுதிட்டோம். லூப் ஃபார்ம் பண்ணதுல என்னடா 6 வந்து ஆல்ரெடி நம்ம காஸ்ட்ல எடுத்தது, அது லூப் குள்ள வராதனால அது கன்சிடரே பண்ணலாம், ஆல்ரெடி இருந்த காஸ்ட் அப்படியே எடுத்து போட்டோம். சரி. இப்போ இந்த லூப்ல வந்ததுல 5 - 5 0 ஆயிருச்சு, இந்த 0. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0 + 5 ஆயிருச்சு. ஆமா அவ்வளவுதான். இதனால உனக்கு அப்படியே இது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணி ஆப்டிமல் சொல்யூஷன், நாட் ஆப்டிமல் சொல்யூஷன் போட்டே இருக்கணும். இப்போ உனக்கு இது வந்து டைரக்டா சப்ளை டிமாண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு, டைரக்டா வந்துருச்சு. அதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த ப்ரொசீஜர் போட்டு டிஎவி யூவி மறுபடியும் இதே மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி அதுல தீட்டா பிளஸ் தீட்டா எல்லாம் பண்ணி ஆமா இது மறுபடியும் உட்காந்து போடணும், போட்டாதான் புரியும். இதே 25 மார்க் இருக்க மாட்டேங்குது இந்த லெசன். இதுதான் ஈஸின்னு கிளம்பி போயிட்டானுங்க. ஸ்ரீயாதேஷ்க்கு தெரியும்ல. சரி ஓகே நான் கிளம்புறேன்டா. ஓகேடா பாய்டா. இந்த எப்சிலான் மட்டும் சொல்றா. ஓகேடா. இந்த இப்போ வந்து இந்த நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் வந்து நான் இது பண்றதுக்காக எப்சிலான் போடுறேன், ஈக்குவல் டு அது கொண்டாடுறதுக்காக, கிரேட்டரா பண்ணதுனால ஈக்குவல் பண்றதுக்கு கொண்டாடுறேன். ஓகேவா? எப்சிலான் அந்த எப்சிலான் எந்த இடத்துல போடுறோங்கிறதா இந்த இடத்துல இது. இந்த எப்சிலான் போடுறதுனால கால்குலேஷன்ல எந்த இடத்துலயுமே எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. ஓகேவா? எக்ஸ்ட்ராவா ஒரு அலோகேட்டட் வேல்யூ மட்டும் தான் வர மாதிரி. ஓகேவா? அந்த எப்சிலான் ஒரே நிமிஷம் ரோட்ல இது பண்ணிட்டு இருக்கேன், ஒரே நிமிஷம். ஒண்ணுமே கேட்கல ரோட்ல. நான் டவர் கிடைக்கலன்னு கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ரோட்ல என்னமோ வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க, இதுவா இருக்கு. ஒரே நிமிஷம். நாங்க 2 பேர் தானே இருக்கோம் மீட்டிங்ல, ஏதோ சத்தம் தான் வந்துட்டு போதா சொல்றா நீ. இல்ல உங்களுக்கு ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா நான் சொல்றேன். ஒன்னும் கேட்கவே இல்ல, எந்த சத்தமே கேட்கவே இல்லடா. நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குடா, நீ பேசுறது மட்டும் தான் கேட்கும். ஓகே இல்ல நீ பழைய போன் நினைச்சிட்டு இருக்கறியா? ஓகே சரி சொல்றேன். அந்த எப்சிலான் வந்து எந்த இடத்துல போகணும்னா அலோகேட்டட் வேல்யூஸோட லூப் ஃபார்ம் ஆகாத இடத்துல. ஓகேவா? அது கூட லூப்பே ஃபார்ம் பண்ண முடியாத இடத்துல, ஃபார்ம் ஆகாத அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி தான் எப்சிலான் கொடுக்கணும். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிப்ப ஃபர்ஸ்ட்? அது அவர் என்ன வரைஞ்சு பாத்தாரு ஒவ்வொரு இடத்துல. இந்த இது வந்து சிம்பிளா தான் இருக்கு. இப்ப வந்து 71ல கொடுத்தா லூப் ஃபார்ம் ஆகும்ல. சரி 71ல கூட எப்படி லூப் ஃபார்ம் பண்ணுவ? இப்ப 45, 71, 63, 81, 21 திரும்ப போகுதுல, அந்த 21ஓட போகுதுல, முடியுதுல. சரி இப்ப 56ல கொடுத்தனா? 56ல கொடுத்தா அது ஃபார்ம் ஆகாது. இது அது சொல்றேன், இது ஒன் ஆஃப் தி கண்டிஷன். செகண்ட் இன்னொரு கண்டிஷன் இருக்கு, சொல்றேன். சரி ஓகேவா? இப்ப அந்த மாதிரி பார்க்கும் போது அந்த 82, 99, 56, 48, 27 இந்த எலமெண்ட்ல எல்லாம் லூப் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப அதுல வந்து இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தா எப்சிலான் கொடுக்கணும்.
ஆடாங்கம்மா இது சொல்ல வேண்டியதானடா. நான் ஒவ்வொன்றா சொல்றேன்டா, நீங்க அதுக்குள்ள அடுத்தடுத்து கேக்குறீங்க. எதுலலாம் கொடுக்கலாம்? இப்ப நீ சும்மா வரைஞ்சே பாரு, ஓகேவா? நீ சும்மா வரைஞ்சு பாத்தீங்கன்னா அந்த 82, 99, 56, 48, 27 லூப் ஃபார்ம் பண்ண முடியாது. நீ சும்மா வரைஞ்சு பாரு, நீ சும்மா அதுக்கு வரைஞ்சு லூப் பாரு, ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ சும்மா வரைஞ்சு பார்த்துதான்டா. எப்படிடா வரைஞ்சு பாக்குறது? இப்ப வந்து நான் அதுதான்டா எனக்கு 35ல புரியல. டே ஓகே ரே. இப்ப வந்து நான் எப்சிலான் வந்து 35க்கு கொடுக்குறேன், ஓகேவா? ம் அப்பனா அது வந்து அலோகேட்டட் வேல்யூவா இப்ப? ஆமா. சரி. இப்ப 35 அது கீழே 31, 31ல இருந்து 63, 63ல இருந்து 81, 81ல இருந்து திரும்ப 35 வருதுல. ஆமா. ஓகே. இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல லூப் கம்ப்ளீட் ஆகுதா? ஆ இப்ப அடுத்து வந்து 71க்கு பாரு. 71க்கு டேய், பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரியா, இப்ப நான் வந்து 80 எங்கெல்லாம் எடுக்கலாம்னு சொன்னேன்? 82, 82, 99, 99. 56 சரி, இப்ப 99 எடுக்கிறேன் சரியா? ஆ 14, 99, 63, 27ல இங்க சப்போஸ் அலோகேட் ஆயிருந்ததுன்னா தான், எல்லா கார்னர்ஸ்லயும் அலோகேட் ஆயிருக்கணும், கரெக்டா? ஆமா. கார்னர்ஸ் கார்னர்ஸ் இல்ல, அலோகேட்டட். உனக்கு இப்ப அந்த இடத்துல அலோகேட் ஆயிருந்தா நீ சொல்ற மாதிரி 99 வந்து லூப் ஃபார்ம் பண்ணணும். அந்த இடத்துல அலோகேட் ஆகல 27ல. இப்ப நானா தான் கொடுத்துருக்கேன் எப்சிலான். ஓ, எனக்கு புரியலடா இது மட்டும். அது நீ புரிஞ்சுக்கணும்டா, வேற வழியே இல்ல. டேய் இப்போ 35 எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. 35 எடுக்கிறோம், சரி. 35ல இருந்து 31க்கு வருவோம். அப்ப 63, 81, 21 போகும்ல. ஆமா. இப்போ நான் 56 எடுத்தேன்னா 56, 31, 63, இப்ப 81. இரு வெயிட் பண்ணு 56 இருக்கிறியா? 56, 31, 63, 81. 27ல உனக்கு அலோகேஷன் இல்ல. ஏன் அதுக்கப்புறம் 81க்கு போக மாட்டேங்கிறோம்? சரி, ஓகே, 81 போ. 81, 21. 21, அடுத்து 48 போய் தான் நீ 56 வரணும். க்ளோஸ் ஆகணுமா? ஆமாமா, கிராஸா நீ வந்து கொண்டு போக கூடாது. ஹரிசாண்டல் வெர்டிகல் மட்டும்தான். அவ்வளவுதானடா? சை. புரிஞ்சுதுல? ஓகே இப்போ புரிஞ்சு. அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கு அந்த லூப் ஃபார்ம் ஆகுது. இதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ அது வந்து 27 இல்ல. லூப் ஆல்ரெடி நம்ம அந்த இடத்துல அலோகேட் ஆகலடா. அப்பனா அந்த 82, 99 அதுல இருந்து தான் எது ஸ்மாலஸ்ட்னு பார்க்கணும். 27. அதுக்கு எப்சிலான். ஓகே எப்சிலான் சூஸ் பண்ண சொல்றீங்க. ஓகே. எப்சிலான் அவ்வளவுதான். இது கொடுத்தாச்சு. இப்ப வந்து அலோகேட் ஆயிடுச்சு. அடுத்து என்னோட செல் எவாலுவேஷன் மெத்தடா? ஓகே, இதுவா? இதுலயும் ரிப்பீட் நிறைய ஐட்ரேஷன் இருக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா. இந்த சாப்டர்ல இது மட்டும் தானே கேட்கவே முடியும். இந்த மோடி மெத்தட்லயே கேட்டுருவாங்கடா. இந்த மைனஸ் வர மார்க்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் கன்சூமிங்டா எல்லாமே. ஆமா டேய், நான் இப்போ சொன்னது வச்சாண்டா எக்ஸாம் எழுதணும். இன்னைக்கு காலையில தான்டா வருவேன். நான் இன்னைக்கு வெளியே போனா. டர்போ பாத்துட்டியா? டர்போ அந்த 3 ஹவர்ஸ்ல படிச்சிருவேன். நீ பாத்துட்டியா? அதுல நான் இன்னும் பாக்கல. நான் வந்து கொஸ்டின்ல இருந்து எப்படி கிவன் எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார்முலா மக் அடிக்கிறத நான் அதை பண்ணிக்கலாம். இல்ல கடைசியில அந்த இது மேக்ஸிமைசேஷன் டு மினிமைசேஷன் இருக்கு, அதை சொல்லிடுறேன். கடைசி இது டேய், இது அந்த எப்சிலான் என்னடா? இதுக்கப்புறம் என்னடா அப்படியே கடைசிக்கு தாவிட்டேன்? நடுவுல இதெல்லாம் இருக்குடா. சேம் அதே ப்ரொசீஜர் தான்டா. அந்த எப்சிலான் வந்து உனக்கு அஃபெக்டே பண்ணாத. அலோகேட்டட் நீ பார்க்கும் போதெல்லாம் அந்த எப்சிலான் வந்து தனியா தான் இருக்கும். அது வந்து லூப்போட சேராது, கால்குலேஷனோட சேராது, எது கூடயுமே சேராது அந்த எப்சிலான். அது வந்து ஒரு டம்மி, அவ்வளவுதான். நீ வேணா பாரு, எல்லா கால்குலேஷன்லயும் பாரு. சரி, ஓகே. அடுத்து இப்ப வந்து மேக்ஸிமைசேஷன் டு மினிமைசேஷன், ஓகேவா? சொல்லு. ஒன்னு வந்து இது என்னது -1 மல்டிபிள் பண்ணிக்கலாம்டா ஒரு இது, சரியா?
அப்படி இல்லைன்னா சப்ராக்ட் வித் பிக்கஸ்ட் எலமெண்ட். ஓகே நம்ம அது பண்ணிட்டு இப்ப வந்து கேல்குலேஷன் போடுறதெல்லாம் வந்து அந்த புதுசா ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கல, எனக்கு கீழே செகண்ட் ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கல மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆமா அதை வச்சு கேல்குலேஷன் போட்டுக்கணும். நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம்ல, அது ஆமா. கண்டுபிடிக்கும் போது மேல இருக்கிற பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் தான் வித்தியாசம், வேற எதுவும் இல்ல. புரியல. மறுபடியும் சொல்லு. நம்ம இந்த ஐட்ரேஷன்ல போடுறோம்லடா. சும்மா மோடி மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? ஆமாடா, கரெக்டா. மோடி மெத்தட் பண்றதுக்கு செகண்டரி அந்த -4 பண்ண பாக்ஸ். சரி, இந்த -4 ஹரிஷ் அந்த பிக் லீஸ்ட் காஸ்ட் ஓகல்ஸ் அப்புறம் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணனும்னா மேல இருக்க டப்பால யூஸ் பண்ணிப்போமா? ஆனா மோடி மெத்தட் யூஸ் பண்றதுக்கு இந்த டப்பா யூஸ் பண்ணிக்கணுமா? அப்படினா டேய் ஃபர்ஸ்ட் புரியலடா. என்னடா சொல்றீங்க? மோடி மெத்தட் போவே. ஆமா. அந்த காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுல அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த டப்பா வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமைசேஷன்ல அப்புறம் மினிமைசேஷன் டப்பாக்கு மாத்திட்டு அப்புறம் மோடி மெத்தட் பண்ணுவோம். இப்போ வந்து மேக்ஸிமைசேஷன் இருக்குன்னா அத அதுல வச்சு அதெல்லாம் போட்டுக்குவேன். இது என்னது ஐபிஎஃப்எஸ் பண்ணிடுவேன். இந்த லீஸ்ட் காஸ்ட் ஓகல்ஸ் இன்னொன்னு என்னது நார்த் வெஸ்ட் என்சிடபிள்யூஆர் நார்த் வெஸ்ட் கார்னர் அதெல்லாம் என்டபிள்யூசிஆர். மோடி மெத்தட் போறதுக்கு மட்டும் அந்த கீழ இருக்கிற பாக்ஸ் அந்த மேக்ஸிமம் நம்பரால மல்டிபிள் சரி சப்ராக்ட் பண்ணது. மோடி மெத்தட் எப்படி போடுவோம்? டேய் மோடி மெத்தடுக்கு அப்ப அந்த காஸ்ட் எல்லாம் வரும்ல, அது என்ன பண்ணுவ? காஸ்ட் தான் வருது, அது சின்ன பாக்ஸ்ல தானே வரும். இந்த இங்க இருக்கிற செல் அந்த அது எப்படி சொல்றது, நீ அலோகேட்டட் செல்ஸ் எல்லாம் போடுவீல 7 6லாம் குட்டி குட்டியா. அலோகேட்டட் செல்ஸா? டேய் மோடி மெத்தட் ஸ்டார்ட் பண்றதுக்கு டேய் இப்ப இந்த லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்ல எது அலோகேட் ஆச்சோ அதுதான் இதுலயே அலோகேட்டடா? ஆமாடா. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் அலோகேட் ஆனதுல சேம்டா. இந்த உள்ள இருக்கிற காஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் வேற. ஓ அப்படியா? சரி, இதுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னதான் ஃபைனல் ஆன்சர் இருக்கு? ஆப்டிமல் சொல்யூஷன் இல்ல, அவ்வளவுதானா? என்ன? ஆமாடா, இதுக்கும் சேம் தான். ஆப்டிமலா நாட் ஆப்டிமலான்னு பாக்குறதாண்டா. இப்ப இந்த क्वेश्चन என்னன்றா கொடுப்பாங்க? இது எப்படி தெரியும் இது மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் மாத்த? டேய் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து மேக்ஸிமைசேஷன் கொடுத்து ப்ராப்ளம் கொடுத்துருவாங்கடா. நம்ம இந்த யூனிட் வந்து ஃபுல்லாவே மினிமைசேஷன் தானே படிச்சிருக்கோம். மேக்ஸிமைசேஷன்ல சால்வ் பண்ண தெரியாதுல்ல. ஓ அதுக்காக மினிமைசேஷன் கன்வர்ட் பண்றோம். ஒன்னு மைனஸ் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லனா பிக்கஸ்ட் வேல்யூ கூட சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆக்சுவலி பிக்கஸ்ட் வேல்யூ கூட சப்ட்ராக்ட் பண்றது தான் வந்து உசிதமான காரியம். ஆமா. என்ன காரியம்? உசிதம் அப்படினா எனக்கு தெரியலடா. அவன் ஏதோ படத்தை பார்த்து தான் சொல்றான். பெஸ்ட் சூட்டட் மெத்தட். ஓகே சரி ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாளைக்கு எக்ஸாம் எழுதிடலாமா? அந்த ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கணும் கோபி கிட்ட. ஓகே. இப்ப சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காடா? எனக்கு மறுபடியும் போட்டு பார்த்தா தானே ஞாபகம் வரும். எனக்கு மோடி மட்டும் ஞாபகம் இல்லடா, மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. அது ஓகே மோடி. ஏன்னா மத்ததெல்லாம் வந்து ஒரே மெத்தடு. ஆமா, பிக் எம் ஓகே ஞாபகம் இருக்கு. ஓகேடா.